வணக்கம். நான் இப்போ முட்டை பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 7 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது நம்ம செய்யும்போதே ஒவ்வொரு பொருளாக போடும்போது கவனிச்சு பார்த்துக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் ஆயில். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். பெரிய சீரகம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 கம்மியாக தான் சேர்த்துறேன் கொஞ்சமாக. இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்க்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள். இப்போ சிம்மிலே வச்சு அதை கொஞ்சம் வேக விட்டுடலாம். அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வேகட்டும். இப்போ எல்லாம் சைடில் ஒதுக்கி வச்சுட்டு நடுவில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். முட்டையை விடணும். அதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். முட்டையை சேர்த்துடலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ரொம்ப நல்லா கலக்கிறாமல் அது மாதிரி அடியிலேருந்து எடுத்து விட்டுட்டு அப்புறமா பொடிச்சிக்கலாம். அப்போனா அளவாக முட்டை ரொம்ப பொடியாமல் வரும், ஒரு அளவாக கிடைக்கும். முட்டை பீஸ் இருக்க மாதிரி இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கூலாக போன மாதிரி இருக்கும். நான் இதில் தக்காளி சேர்க்கலை. தக்காளி சேர்த்தும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த பொரியல் நமக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா ரெடியாக இருக்குது. இதில் கொஞ்சமாக மல்லியில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், வாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ.